தாவேக்காவோட பேச்சுவார்த்தை நடத்துறதான செய்தி வருது. பாமக தாவேக்கா கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துது. தமிழக வெற்றிக்கு நடிகர் விஜயோட கட்சியான தமிழக வெற்றி கழகத்தோட இதுவரைக்கும் இல்ல. அது அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தையா இப்ப நடக்கிறது? இதுவரை அது மாதிரி இல்ல. இதுவரைக்கும் பேசல. இதுவரை பேசல. அவங்க பேசுன தயாரா இருக்கீங்களா பேசுறதுக்கு? அது மூத்த தலைவர்கள் கட்சியில மூத்த தலைவர்கள் எல்லாம் கலந்து பேசுதான். நீங்க என்ன சொல்றீங்க? உங்க விருப்பம். உங்க விருப்பம். என் விருப்பம். சமூக நீதி, இடஒதுக்கீடு, பெண் உரிமைக்காக பல போராட்டங்கள் நடத்திருக்கீங்க. குடும்பத்தில் இருக்க பெண்கள் அரசியலுக்கு வரக்கூடாதுங்கிறதுல என்ன காரணம்? அதுக்கான காரணம் என்னையா? நீங்க பல போராட்டங்கள் பெண் உரிமைக்காக நடத்திருக்கீங்க. குடும்பத்தில் இருக்க பெண் அரசியலுக்கு வரக்கூடாதுங்கிறது சரி. உனக்காக ஜெயலலிதா அப்புறம் எம்ஜிஆர் ஃபாலோவராக ஜெயலலிதா அந்த அம்மையார் வந்தாங்க. அதை தவிர இப்ப இருக்கிற இப்ப இருக்கிற கட்சி மற்றவங்க பெண்கள் அவங்க குடும்பத்தை சேர்ந்து வர்றாங்க. இப்போ விஜயகாந்த் கூட அவர் மறைஞ்சவர்கள் தான் அந்த அம்மையார் வந்திருக்காங்க. இப்போ விஜயகாந்த் இருக்கிற வரைக்கும் அவர் தான் தலைவர் எல்லாமே. நீங்க 96,000 வில்லேஜஸ் எல்லாம் போய் பாத்தீங்க அப்படின்றீங்க. கட்சியை 96,000 கட்டமைக்கிறதுக்கு மீண்டும் அந்த மாதிரி கும்மிடிப்பூட்டிலிருந்து குமரிமுனை வரை இந்த பக்கம் வடக்க கிழக்க மேற்கு எல்லா இடங்கள்லயும் போறோம். நீங்க எந்த ஊரு போனாலும் பரிசாத்தமா போய் கேளுங்க. ஐயா வந்தாராங்க, அவர் நட்டத கல்வெட்டு தான் பாருங்க. அவர் பேரு மீண்டும் அந்த மாதிரி எங்க ஊர்ல குடிச்சாரு, எங்க ஊர்ல பாலிதோரை சாப்பிட்டாரு அப்படின்னு எந்த ஊருக்கு கேட்டாலும் சொல்லுவாரு. மீண்டும் அந்த மாதிரி போறதுக்கு ஒரு திட்டம் இருக்கா? மற்ற இடங்களுக்கு எல்லாம் போயிருக்கதான் சொன்னேன். என்னால் நடக்க முடியாமல் கோலோன்றி காந்தி மாதிரி அவ்வளோ ஒப்பிடக்கூடாது. காந்தி மாதிரி ஒரு கோலோன்றி போலாம் அந்த மாதிரியான ஒரு நேரம் வந்தாலும் இந்த ஊமை ஜனங்களுக்காக தமிழ்நாட்டு மக்களுக்காக நான் பாடுபடுவேன் என்று சொல்லி திரு அமித்ஷா அவர்கள் சமீபத்தில் வந்திருந்தாரு. அந்த சமயத்துல உங்களோட பேச்சுவார்த்தை நடத்தினாரா அல்லது பாஜக தரப்புல இருந்து உங்களோட பேச்சுவார்த்தை நடத்தினாங்களா? நீங்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் அப்படின்றது அவங்களுடைய விருப்பமா இருக்கு. யாரும் பேச்சுவார்த்தை நடத்த. குருமூர்த்தி அவர்களும் பாஜக சார்பா வரல. பாமக சார்பா நிச்சயமா வரல. குருமூர்த்தி சைத துரைசாமி 2 பேரும் அவங்க தனிப்பட்ட முறையில் இதை எப்படியாவது சரி பண்ணணும்னு வந்தாங்க. இங்கே பேசினார்கள், அங்கேயும் வர சொன்னார்கள், அங்கேயும் போனோம், அவரிடமும் போனார்கள், அவரிடமும் பேசினார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.